ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம ரேப் அப் டேயில் இருக்கோம். 6th சீரீஸோட 5 மூவ்ஸையும் சேர்ந்தா மாதிரி ஒரே நேரத்தில் பண்ணி காமிக்கிற டே இல்லையா. ஸோ எல்லா எக்ஸசைஸும் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இன்றைக்கி 5த்தையும் சேர்த்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்டே டியூன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஹீல் டிக்ஸ். குதிக்கால ஃப்ரண்ட்டில் ஒரு வாட்டி டிக் பண்ணணும், சைடில் ஒரு தடவை டிக் பண்ணணும், பேக்கில் ஒரு தடவை டிக் பண்ணணும். 5 டைம்ஸ் ஈச் சைட் பண்ணலாம். பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே, ஃப்ரண்ட் ஹீல் டிக்ஸ் 2, 3, 4, 5. The side heel digs 1, 2, 3, 4, 5. The back heel digs கொஞ்சம் எப்படி பண்ண வேண்டியிருக்கும். 1, 2, 3, 4, 5. செகண்ட் மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீல் வாக், டோ வாக், ஹீல் அண்ட் டோ வாக் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் ஹீல் வாக் பாருங்க. திரும்பிக்கிறேன். ஓகே, அடுத்தது டோ வாக். ரொம்ப சிம்பிள், பட் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, எவ்வளோ தூரம் வேணாலும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் நீங்கள் போகலாம். நான் உங்களுக்கு கேமராவில் கவர் ஆகணுன்றதுக்காக ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டு வரேன். ஓகே, அடுத்தது ஹீல் டு டோ வாக் பாருங்கள். ஸ்லோவாகவே பண்ணுங்கள், பேலன்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஒரு லைன் போட்டுட்டு அதுலேயே நடக்கலாம். ஓகே, that's it. ஓகே, எல்போ ரொட்டேஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது கையை எப்படி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக கையை மேலே கொண்டு வாங்க, உள்ளங்கையை திருப்புங்க, கையை கீழே கொண்டு போங்க. அவ்வளோதான், ஸ்லோவாக பண்ணணும். கையை மேலே கொண்டு போகிறோம், திருப்புறோம், கீழே கொண்டு வரோம். ஸ்லோவாக பண்ணுறதால அங்கே இருக்கிற மசிலோட ஸ்டிஃப்னஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம். பாருங்கள், 5 தடவை நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதுதான் எல்போ ரொட்டேஷன்ஸ், ப்ரொனேஷன்ஸ், பைனேஷன்ஸ் சொல்கிறது. திருப்புறோம், மேலே கொண்டு வரோம். பாருங்கள், தட்ஸ் இட். இப்போ ஸ்வீப்பிங் மோஷனில் எல்போ ரொட்டேஷன்ஸ் பண்ணலாம். பாருங்கள், ஃப்ரண்ட், கோ டு த சைட்ஸ், ஷோல்டர் லெவல்லையே பண்ணணும், கையை கீழே இறக்கக்கூடாது. பாருங்கள், இது இன்சைட் அவுட். ஓகே, ஒரு 5 தடவை இப்படி பண்ணி காமிக்கிறேன். இப்போ அவுட் சைட்லேருந்து இன்சைட் வரலாம். அவுட் சைடு இன். ஓகே, ஷோல்டர் லெவல்லையே பண்ணுங்க. இது பெஸ்ட் எக்ஸசைஸ் கையில் இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு. ஓகே, டபிள்யூ ஆர்ம் ஸ்க்வீசஸ் பாருங்க. கை டபிள்யூ ஷேப்பில் வச்சுக்கோங்க. ஷோல்டர் லெவலில் கொஞ்சம் பின்னாடி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு மேலே வரும். ஸ்க்வீஸ், கம் பேக் டு டபிள்யூ பொசிஷன். ஸ்க்வீஸ், அதாவது பின்னாடி ஷோல்டர் பிளேட்ஸ் ஒன்று இப்படி திரும்பிட்டு இப்படி வரும். ஓகே, ஸ்க்வீஸ், கம் பேக், ஸ்க்வீஸ், கம் பேக். ஓகே, ஸோ இதோட அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு மேலே ஒய் ஷேப்பில் கையை கொண்டு போகும். ஓகே, டபிள்யூ, ஸ்க்வீஸ், ஒய் ஷேப், ஸ்க்வீஸ், ஒய், ஸ்க்வீஸ், ஒய், அதாவது டபிள்யூ டு ஒய் ஸ்க்வீஸ். ஓகே, இப்போ அடுத்த வேரியேஷன் ஸ்க்வீஸ் அண்ட் ஹோல்டு. ஓகே, டபிள்யூவில் வச்சோமா, பின்னாடி ஷோல்டர் பேஸை ஸ்க்வீஸ் பண்ணோமா. 1, 2, 3, 4, 5 ரிலாக்ஸ். 1, 2, 3, 4, 5 ரிலாக்ஸ். டபிள்யூ ஷேப்பில் வைக்கிறேன். ஸ்க்வீஸ், 1, 2, 3, 4, 5 ரிலாக்ஸ். 1, 2, 3, 4, 5 ரிலாக்ஸ். டபிள்யூ, கோ பேக், ஸ்க்வீஸ், ஹோல்ட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ், கம் பேக். எவ்வளோதான். ஓகே, டபிள்யூ ஆர்ம் ஸ்க்வீஸ் வித் ஹோல்ட். தட்ஸ் இட். இப்போ லாஸ்ட் வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஃபுல் பாடிக்கானது போன கிளாஸில் சொல்லி கொடுத்தது. இப்போ அது என்னென்னு பண்ணுறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா சைட் பெண்ட் வித் ஆர்ம் ரீச். பாருங்கள், கையை மேலே வச்சுக்கலாம். ஒரு கையிலையும் பண்ணலாம், 2 கையிலையும் பண்ணலாம்னு சொன்னேன். நான் 2 கையிலையும் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ முடியுமோ சைடில் பெண்ட் ஆகுங்க, ஆர்ச் பண்ணிக்கோங்க. எஸ், எஸ்,
கை மேலேயே தான் இருக்கணும், கீழே போகக்கூடாது. இப்போ ஆர்ச் பண்ணிவிட்டு ஹோல்டும் பண்ணுவோம். பாருங்கள், 1 2 3 4 5 கவுண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே, அவ்வளோதான். இந்த 5 டிஃப்ரெண்ட் மூவ்ஸையும் மொத்தமே ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிருப்போம். நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் 5 டைம்ஸ், ஒவ்வொரு வேரியேஷனும் 5 டைம்ஸ் வச்சிங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் முடிச்சிடலாம். இதோட கூட சேர்ந்து வாக்கிங்கும் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். பாடி டோன் ஆகும், வெயிட் லாஸ் இருக்கும், பெயின் ரிலீஃப் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் கம்மி ஆகும். ஸோ கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி சீரீஸை ஃபுல்லாக ரேப்பப் ரவுண்டு போடும்போது ஒரே நாள் ஒரு சீரீஸ் கட்டாயம் பழகி பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு ஃப்ரெஷ் சீரீஸ் நம்பர் 7 ஃபர்ஸ்ட் டே மூவ் லோவர் பாடிக்கானதோட வந்து நான் உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye bye.